இருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் பயிற்சி அதில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் ஒன்று, நாம் கற்றுக்கொண்ட அந்த பயிற்சிகளை முழுமையாக கடைபிடிப்பது. இரண்டாவது, அந்த பயிற்சிகளை பிறருக்கு கற்றுக் கொடுக்க நம்மை தயார்படுத்துவது. இந்த இரண்டும் தான் ஆசிரியர் பயிற்சியுடைய இலக்கு. இது எப்பவுமே நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். நாம சிறப்பா பயிற்சி பண்ணணுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். முதன்மை நோக்கம் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்றேன். ஆசிரியருக்கான நாம ஏன் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலையும் சொல்லியிருப்போம். இப்போ உங்களோட பயிற்சிக்கு வந்தவங்க ஆயிரக்கணக்கான பேர் இல்லையா? 1500 பேர் நினைக்கிறேன் உங்களோட பயிற்சிக்கு வந்தவங்க. நீங்கள் அது எப்போவுமே மனசில் எண்ணி பார்க்கணும். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு 100 மீட்டர் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல. இது ஒரு மராத்தான், மிக நீண்ட ஒரு ஓட்டம். தொடர்ந்து நாம பொறுமையாக ஓடிக்கொண்டே இருக்கணும். இறுதி இலக்கு தான் ஞானம். பட் நிறைய பேர் ஷார்ட்லயே நின்றுவாங்க. இப்போ நம்ம கூட 1500 பேருக்கு மேல இணைஞ்சாங்க. இப்ப நாம ஒரு 150 பேர் தான் இருப்போம். 200 பேருக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கால ஓட்டத்துல நாம் இதிலிருந்து தூக்கி வீசப்படுவோம். நம்மளோட கர்மா காரணமா தான். இயற்கை நம்மளை எப்பவுமே தாங்கி கொண்டுதான் இருக்குது. நம்ம ஞானம் பெறுவதற்கு அது ஒவ்வொரு நொடியும் உதவி கொண்டே தான் இருக்குது. அந்த தன்மையில நம்மளோட வினை காரணமாக, நம்முடைய அறியாமை காரணமாகவோ அலட்சியத்தின் காரணமாகவோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல இருந்து விலகி செல்கிறோம். அப்ப இதிலிருந்து விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு
குறிக்கோளாக வைத்துக்கொள்ளணும். நான் சொன்ன பார்த்தீங்களா முன்னாடி, இந்த ஆசிரியர் பயிற்சியோட நோக்கம் நாம பயிற்சிகளை முதல்ல முறையா செய்யறது, அதை கடைபிடிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது. இரண்டாவது, பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதில் நாம நம்மை தயார்படுத்துவது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, நாம் இந்த தொடர்பிலேயே இருப்பது. தொடர்பில் இருந்தோம்னா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். பட் தொடர்பிலேயே இல்லாம இருந்தா பிடிக்கிறது என்பது சாத்தியம் இல்லை. சரிங்களா? அதனால இதுவும் ஒரு முக்கிய நோக்கம்தான். சத் சங்கத்துல மகரிஷிட்டு கேட்குறாங்க, சத் சங்கத்துல எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மகரிஷி சொல்றாங்க, நீங்க இப்போ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இருப்பீங்க இல்லையா? பட் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இருந்தால் மட்டும் பத்தாது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவில் இருந்தால் மட்டும் பத்தாது. மாறாக அவற்றை கடைபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வரணும். அது வரைக்கும் நீங்கள் சத்சங்க தொடர்பில் இருக்கணும். அப்போ என்ன, நாம் கற்றுக்கொண்ட அந்த தத்துவங்களை நம்மோட வாழ்க்கையாக மாற்றி அமைப்பதற்கு எத்தனை ஆண்டுகள் பிடிக்குமோ அத்தனை ஆண்டுகள் நீங்கள் சத்சங்கத்தில் இருக்கணும், அந்த ஞானத்தை அடையிறது வரைக்கும் சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், சரி ஞானத்தை அடைஞ்சிட்டு சத்சங்கம் வர தேவையில்லையா அப்படின்னா அது அப்படி அல்ல. நீங்கள் ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு இன்னும் எத்தனையோ பேர் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லோரும் இந்த ஞானத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது வரைக்கும் நீங்கள் இதில் வரணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கடைசியாக சொல்லுவார், நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த சத்சங்கத்தில் இருக்கணும், வாழ்நாள் பரியந்தம் நீங்கள் இந்த சத்சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த சத்சங்க தொடர்பை நம்ம எக்காலத்திலையும் விட்டுறக்கூடாது. அப்போ விடாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா, அதற்கான வாய்ப்பு தான் ஆசிரியர். இதில் நீங்கள் சில பயிற்சிகள் செய்யுங்க, பயிற்சிகள் சில செய்யாமல் விடுங்க. அதை பற்றியெல்லாம் அப்பப்போ சொல்லிகிட்டு இருப்போம். பட் யாரும் உங்களை கண்டிஷன் பண்ண போகிறதில்ல. செஞ்சாதான் இருக்கணும்னு யாரும் எதையும் சொல்ல போகிறதில்ல. பட் உள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த ஒரு 10 நாட்களாக ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே நல்லா ஓடிட்டே இருக்கு. அது ஆனந்த யோகா பயிற்சிக்கு தொடங்கி இருக்கிறோம். ஒரு புதிய கோணத்தில் சொல்லிட்டு இருக்கிற சிந்தனையாக இருந்தாலும் கொஞ்சம் அதில் ஆழங்கால் பதிக்கணும் நம்ம. அதாவது வள்ளுவத்தில் ஒரு குறள் இருக்குது, யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் புகும் உலகு என்று ஒரு குறள். அதாவது ஒருவன் எப்படி மிகச்சிறந்த வானோர் என்றால் விண்ணோர், தேவர்கள் தெய்வர்கள் என்றெல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்ட நிலையை ஒருத்தர் அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, யான் எனது எனும் செருக்கை அறுக்க வேண்டும். அது யான் எனதுங்கிறது தான் தான் தனது என்ற ஒரு வார்த்தையாக நம்ம பயன்படுத்துறோம். இந்த தான் தனது என்பதற்கு அடிப்படை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் முனைப்பு என்ற ஒரு விஷயம். தானாக இருக்கிற இறை
முனைப்பு பெற்று அறியாமையால ஒன்றை தான் செய்கின்றேன் என்று மயங்கி நிற்குது. அதிகார மயக்கம், அதிகார போதை, அதிகார பற்று என்று வைத்துக் கொள்ளலாம். நான் தான் சரிங்களா? தன்னை முன்னிலைப்படுத்தி தான் எல்லாம் செய்வது போல அது மாயையில சிக்கி இருக்குது. இதுதான் தான் என்ற நிலை. நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க இருக்குன்னு பாருங்க. தான் அப்படிங்கிற நிலையில தான் பிரச்சனை எல்லாத்துக்கும் அடிப்படை இருக்கும். அது குடும்பத்திலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் சரி, நீங்க கவனிச்சு பார்க்கலாம். அப்போ இந்த தான் என்பதை நாம மாற்றி அமைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தான் அல்ல என்பதை புரியணும், இல்லையா? இது சும்மா சிந்தனையில் இப்போ நம்ம கொஞ்சம் சொல்கிறோம், பட்டு நம்ம தவத்தில் தான் அதை முழுமையாக உணர முடியும். பட் சிந்தனையில் தெரிஞ்சாதான் தவத்தில் உணர முடியும். நம்ம பொதுவாக எல்லா விஷயத்தையும் தான் தான் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன? எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது அந்த இறை ஆற்றல், இல்லையா? இந்த சுத்த வெளி தான் எல்லாவற்றையும் இயக்கி காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் காட் என்ற ஒரு வார்த்தை முத்தொழில் ஐந்தொழில் என்ற விஷயமெல்லாம் நமக்கு சொல்றாங்க. அவர் தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்தவர், அவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். உரிய காலத்திலே அவர் தான் எல்லாவற்றையும் அழித்தும் வைக்கிறார். சரி, படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில். இதைய நம்ம எல்லாரும் நம்புறோம். இந்த பூமி யார் படைச்சான்னா இறையாற்றல், பூமி யார் நடத்திட்டு இருக்காங்கன்னா இறையாற்றல். சரிங்களா? அதெல்லாம் நம்புறோம் நம்ம. ஆனா நம்மளை யார் படைச்சா? நம்மளை யார் நடத்திட்டு இருக்கிறா? நமக்குள்ள எது நடந்துட்டு இருக்கு, எது நடத்திட்டு இருக்கு அப்படி கேட்டா நமக்கு அதை நாம தான் நினைக்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா இந்த பிரபஞ்சத்தையே அதுதான் நடத்துது. அப்ப நம்மளை மட்டும் எப்படி நம்மளே நடத்திக்க முடியும்? இதை நான் ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுக்குறேன். நான் மறுபடியும் சொல்றேன், இது சப்ஜெக்டா பேசுறது இல்லை, பட் சப்ஜெக்ட்ல ஒரு தூண்டுதல் தான் பண்ண முடியும். நாம நம்மளை பார்க்கறப்ப வெறும் உடலா மட்டும் பார்க்காம உடலுக்குள்ள நடக்கிற இயக்கங்களை எல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்கணும். இப்ப நான் பேசுறேனே, இந்த பேச்சு எப்படி உருவாகுது? நம்மால உருவாக்க முடியுமா இந்த பேச்சை? இல்லையா? என்னுடைய கண்கள் இப்படி பார்க்குதே, இது எப்படி நிகழுது? என்னுடைய காதுகள் கேட்குதே, இதுக்குள்ள என்ன ஒரு மேஜிக் நடக்குது? நான் சொல்ற கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட முடியுதே, எப்படி அந்த கருத்துக்களை நான் உள்வாங்குறேன்? எப்படி நம்மளோட மூளை செயல்படுது? எப்படி என்னோட உடல் செல்கள் எல்லாம் செயல்படுது? இல்லையா? நாம் ஒரு செயல் செய்யலாம்னு நினைக்கிறோம். இப்போ கையை தூக்குங்கன்னா கை தூக்குது. எவ்வளோ பெரிய அற்புதம்! மூளை செல்கள்ல, மனதில் நீங்க நினைக்கிறீங்க, அந்த மூளை செல்களில் இயக்கம் அது ஒரு கட்டளையை உடல் செல்களுக்கு அனுப்பிச்சு, உடல் செல்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த கை தூக்குற செயல் நடக்குது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம்! 7 தாதுக்களா உடலுக்குள்ள சாப்பிட்ற உணவு மாற்றம் பெறுது. எவ்வளோ பெரிய அதிசயம்! ஒவ்வொரு உறுப்புகளும் அற்புதமா இயங்கிட்டு இருக்குதே. சரிங்களா? அப்ப இதெல்லாம் என்னோட வேலையா? இல்லவே இல்லை. இதெல்லாம் இறையினுடைய செயல், இறை செயல். அப்ப என்னோடது அல்ல அப்படின்னு புரியும் போதுதான் நமக்கு அந்த தன்முனைப்பு அடங்கும். இல்லாட்டி நான் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு மட்டும் யாரும் மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை, நான் சொன்னா கேட்கறதே இல்லை, இல்லையா? என் பேர் போடல, என்னை கூப்பிடல, எனக்கு மரியாதை கொடுக்கல,
இதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தான்கிற ஈகோ தான். சரிங்களா? நான் வர்றப்ப தனி மருந்து கொடுக்கல, நான் வர்றப்ப எந்திரிச்சு நிற்கல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, என்ன திட்டினவங்கள நீங்கள் ஏன் திருப்பி திட்டலை, இப்படி எல்லாம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா தான், நான் தான் இருக்கிறது தான் அது எல்லாத்துக்கும் காரணம். நான் சொல்றது நீங்க கேட்கணும், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த தான்கிறது என்ன பண்ணோம்னா பிறரை அடிமைப்படுத்துறதுக்கே பார்க்கும், பிறரோட வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கே பார்க்கும். அன்புக்கு எதிராக இருப்பது இந்த தான். அன்பு மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும், இந்த தான் தனக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும். இந்த ரெண்டு நேர் எதிரானது. இது சுயநலம், அது பொதுநலம். தான்கிறது முற்றிலும் சுயநலம், தன்னை மட்டுமே மையப்படுத்தும். அன்பு என்பது பிறரை மட்டுமே மையப்படுத்தும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆழமாக சிந்திக்கணும். என் செயலாவது ஏதுமில்லை, இப்படிதான் ஞானிகள் சொல்றாங்க. நின் செயல் செய்து என்று பாரதியார் சொல்வார். நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா என்ற பாடல்ல அழகா அவர் சொல்லிட்டே வருவாரு. நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் என்று சொல்றாரு. அப்ப இது எல்லாமே இறை செயல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆழமாக புரிந்து கொண்டு இதை சிந்திக்கணும். ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யறப்போமே ஆச்சரியத்தோட நம்ம பார்க்கணும். நம்ம கை கால் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, தாடை இல்லையா, நம்ம பிரெயின் செல்ஸ், உடலுக்குள்ள இயக்கங்கள். யாரை பார்த்தாலும் அப்படியே பாருங்களேன். ஒரு நாயை பார்த்தா கூட மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீ நாயா பார்க்காத, அதை அப்படியே கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாரு, அதற்குள்ள இருக்கிற இறை ஆற்றலை பாரு, இறையாற்றலுடைய செயல்பாடை பாரு. நாய்க்குள்ளேயும் 7 தாது மாறுதா இல்லையா? அதுக்கும் கண்ணுக்காது மூக்கு வாய் எல்லாம் வேலை செய்தா இல்லையா? மூளை செல்கள் வேலை செய்தா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம் அதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அது ஏன் வெறும் நாயா பார்க்குற? இறைவனே அதுக்குள்ள இருந்து ஆட்சி செய்யறத பாரு. அப்ப இப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா நம்மளோட தன்முனைப்பு கொஞ்சம் கொஞ்சமா கரையும். நான் அல்ல நீயே, நான் அல்ல நீயே, நான் அல்ல இறையே, எப்படி வேணா வச்சுக்கோங்க. நான் அல்ல, அதான் முக்கியம். ரொம்ப நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா நான் அல்ல அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆழமா புரியணும். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், உடனே வரலாம் டப்புன்னு வந்துடாதது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம திங்க் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ ஒரு கார் ஓடுது, இந்த காரை ஓட்டுறது நாம இல்லையா? இப்போ காருக்கு ஈகோ வந்தா என்ன ஆகும்? இல்லையா? காருக்குன்னு ஏதாவது தனியா இருக்கா? அதனால தனியா இயங்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. இப்போ ஏதோ போட்டிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்குமே நீங்க ஏதாவது செய்யணும், சும்மா விட்டுட்டு அது பண்ணாது. அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்க கொடுக்கணும், அதுக்கும் நம்ம பின்னாடி இருக்கணும். அப்ப இந்த கார் மாதிரி தான் நம்ம, டிரைவர் மாதிரி தான் இறைவன். சரிங்களா? அப்ப நம்ம உடலாகிய வாகனத்தையும் சரி, உயிர் மனம் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறது இறையாற்றல் தான். அப்ப நான் அல்ல நீயே என்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி மனதில் நம்ம சொல்லிக்கணும். சரிங்களா? ஏன்னா நானுங்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருது. ஒரு வெற்றி வந்தா நம்ம டான்ஸ் ஆடுறோம். ஏன்? நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு மமதை. சரிங்களா? அது ஒரு ஆணவம். ஒரு தோல்வி வந்தா ஒரு சுருண்டு படுத்துக்கிறோம், அழுகிறோம், கஷ்டப்படுறோம். ஏன்? நான் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன? சரி, நிகழ்ச்சி நடந்தது. பழனி பாபா ஐயா ஒரு ஸ்பீச்சில் பேசியிருப்பாரு. அவர் ஒரு அரசியல்வாதியை நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி. நீங்க பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சில் கேட்டா தெரியும். கடையை திறந்து வைக்கிறது உன் வேலை,
கஸ்டமர் அனுப்புறது அல்லா வேலை, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிம்பாரு. சரிதானா? அது ரொம்ப ஆழமான வார்த்தை. நீ செய்யறது செய்ய, அதுக்கான பலனை இறையாற்றல் கொடுத்தே தீரும் இல்லையா? நம்ம செய்யறது சரியா செஞ்சா இறைவன் சரியான பலனை கொடுத்தே தீருவான். கர்மாப்படி கரெக்டா வரும், கர்மாப்படி கரெக்டா வரும். அப்போ நாம ஏதாவது ஒன்று நல்லதா நடந்துருச்சு. இப்போ மகளிர் இதுக்கு போன தடவை 1000 பேர் கொடுக்கலான்னு ஆரம்பித்தோம், 2000 பேர் கொடுத்து ஒரே சந்தோஷம், பெருமைப்பட்டு கொள்கிறோம். இந்த தடவை 10,000 பேர் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். 10,000க்கு மேலேயும் கொடுக்கலாம், 10,000க்கு கீழேயும் கொடுக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு இலக்கு வச்சு செயல்படுறோம். பட் அந்த இலக்கை கொடுத்ததும் அவன்தான் மூளைக்குள்ள, இப்போ செயல்படுத்திட்டு இருக்கிறது அவன்தான். இலக்கு அடையணுமா அடைய வேண்டாங்கிறது அவன் கையில் தான் இருக்குது. நம்ம செய்கிற முயற்சியை செய்வோம். சரிங்களா? அப்போ நான் தான் செய்கிறேன் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இந்த தடவை ஒரு 9,000 பேர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு ஒரு சோர்வு வரும். ஏன்னா நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. அது வர வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் செய்யலை, நான் ஒரு கருவி. நான் அடிக்கடி உங்களுக்கு அந்த மெய்யுணர் மையத்தோட வாசகம் சொல்லுவேன். என்னை ஒரு கருவியாக இறைவனிடம் சமர்ப்பிக்கிறேன். சரிங்களா? நான் இறைவனுக்கு ஒரு கருவி, இறை ஆற்றலுக்கு ஒரு கருவி. சரிங்களா? நாம் எல்லாருமே ஒரு கருவிகள். அப்போ இந்த ஒரு புரிதல் வரும்போது நம்மளோட ஈகோ நிறைய உடையறக்க ஆரம்பிக்கும். சரி, தியானத்துக்கு நேரமாச்சா? ஓகே. அப்போ ஈகோ உடையும் போது தான் நம்ம துன்பத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும். நீங்கள் இது மேலோட்டமாக பார்த்தா அந்த தான் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் அது ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கும். சரிங்களா? சில மரத்தினுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருப்பது போல் அந்த நான் நமக்குள்ள மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும். ஆக்சுவலாக நான் என்று ஒன்று கிடையாது. உண்மையான நான் என்பது இறையாற்றல், சுத்தவெளி, மெய்ப்பொருள் தான். அப்ப இப்ப நாம நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் என்னன்னா நான் அல்ல. இதெல்லாம் எனதுகள். ஏசரை அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த நான் என்பது எனதுகளால் ஆனது. என்னுடைய பெயர், என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய குடும்பம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, ஆதாரம், என்னுடைய 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 எல்லாம் சேர்ந்துதான் நான். நான் யாரு? நான் ஆசிரியர். அது நீ படிப்பு, உன்னோட தொழில். சரிங்களா? அப்போ இந்த நான் என்பது எனதுகளால் ஆனது. நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு இஸ்லாம், நான் ஒரு முஸ்லீம், கிறிஸ்டியன், நான் அமெரிக்கா, நான் இந்தியன். இதெல்லாம் என்னுடையது. என்னுடைய நாடு, என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய இனம், என்னுடைய மொழி, என்னுடைய என்பதால் ஆனதுதான் இந்த நான் எல்லாம். ஆக்சுவலா உண்மையான நான் என்பது இறை தான். கரெக்டா சொல்ல நான் என்று ஒன்று இல்லை. ஆனா அந்த நான் என்பதை நாம எனதுகளால் கட்டி வச்சிருக்கிறது. கொஞ்சம் டெப்தா இருக்கும், கொஞ்சம் சிந்திச்சு தான் நீங்க புரியணும். இப்ப நான் ஒன்று சொல்லி கொண்டு இருக்கிறோமே, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கிறோம்ல. அப்போ அந்த உண்மையான நானை நம்ம தேடி பயணிக்கும் போது இந்த போலி நான்கள் எல்லாம் முன்னாடி நிற்கும். இப்போ இந்த போலி நான்கள் எல்லாம் நான் அல்ல, இறையே என்பதை நம்ம புரியணும். அப்போதான் நம்ம முழுமையை நோக்கி பயணிக்க முடியும். அதனால இந்த தான் அல்ல என்பதை நீங்க அடிக்கடி சிந்தனைக்கு எடுக்கணும். அப்ப நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும். என்னோடதே ஒன்றும் இல்லை, எல்லாம் இறையோடது. அப்ப நீங்க நல்லது பண்ணாலும் பெருமைப்பட மாட்டீங்க. அதை விட ரொம்ப முக்கியம், நீங்க ஒரு தப்பே பண்ணிட்டாலும் உங்களை வருத்தி கொள்ள மாட்டீங்க, சிறுமைப்பட மாட்டீங்க. நான் தானா பெருமையும் வரும், சிறுமையும் வரும். நான் அல்ல என்றால் பெருமையும் இல்லை, சிறுமையும் இல்லை, சமநிலையில வாழக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். என்னோட வேலை என்ன? காரோட வேலை என்ன? ஓட்டுற திசைக்கு போறோம். ஃபர்ஸ்டா வந்தாலும் சரி, கடைசியா வந்தாலும் சரி, அதுக்கு அது மேல ஒன்றும் பற்று இல்லை. அதுபோல நமக்கும்
எது மேலேயும் பற்று இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, அந்த விதத்தில் போதும். அப்புறம் தவத்துக்கு டைம் ஆயிரும். தனது ரொம்ப டெப்த்தாக எடுக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டு, அது நம்ம அடுத்த வகுப்பில் இந்த தனதை பற்றி டெப்த்தாக எடுப்போம். தான் என்பதை நீங்கள் சிந்தனைக்கு எடுங்க. எந்த இடத்துலையும் யாரையும் அதிகாரப்படுத்த வேண்டாம். பணிவு என்பது இறைவனுடைய தன்மை, செருக்கு என்பது இறைவனுக்கு எதிரான தன்மை. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்வார்கள். இப்போ நிறைய பேர் நம்மளையே தற்பெருமையா பேசிக்கிறோம். பெரிய பெரிய சாதனை செய்தவர்களெல்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க. நம்மளோட தற்பெருமை அதிகமா இருக்கு. வாயை திறந்தா தற்பெருமை தான். நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், நாங்க இப்படி பண்றோம், நாங்க அப்படி பண்றோம். இல்லை, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செயல்கள், அறியாமையினுடைய வெளிப்பாடு. நல்லா தெரிஞ்சவன் பக்கத்தாலேயே வரமாட்டான். எனக்கெல்லாம் யாராவது பெருமையா பேசினாங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுற பக்கத்தால் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்கள விட்டு எப்படா வெளியே போகலான்னு தோணும். உங்களுக்குமே அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண மக்கள் பொருளை பற்றி பேசுவாங்க, நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம். நான்லாம் இந்த பயிற்சியில் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லை, அறியாமை அதெல்லாம். எனக்கு இப்படி வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் இருக்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? அவன் தூக்கி போட்டானா நாளைக்கே என்ன வாய்ப்பு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியாது. அப்போ எதை பற்றியும் பெருமை கொள்ள வேண்டாம். அந்த நிலைக்கு வந்தீங்கன்னா எதுவும் உங்களை சிறுமைப்படுத்தாமலும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். சரிங்களா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கர்மமே கட்டளைக்கல் என்பது போல எது வந்தாலும் கர்மாவினை இறையாற்றல் நிகழ்த்துது, அவ்வளவுதான். இந்த தன்மை வர 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 டோட்டல் சரணாகதி வந்துடும். என்னோடது அல்ல, இறை ஆற்றலுடையது. இறைதான் எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறது, என்னையும் அதுதான் நடத்தி கொண்டிருக்கிறது. அது சர்வ வல்லமை கொண்டது, பேராற்றலும் பேரறிவும் கொண்டது, இல்லையா? அப்போ அந்த விதத்தில் இந்த சிந்தனையை நீங்கள் ஆழமாக எடுத்துக்கோங்க. நாம் எல்லாம் ஆசிரியர்களாக மலர்ச்சி பெற இருக்கிறோம். அப்போ இந்த தான் என்ற முனைப்பிலிருந்து வெளிப்படணும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ஆன்மீக மார்க்கங்கள்லேயே நிறைய பாலிட்டிக்ஸ், சண்டைகள், சச்சரவுகள், ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் என்ன காரணம்னா தான் நினைக்கிறாங்க. தானை போக்குறதுக்கு தான் இங்கே வந்தாங்க. பட் வந்த இடத்துலையே தான் நினைக்கிறாங்க. அந்த தானை இல்லாமல் பண்ணணும். அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ அதை பற்றிய சிந்தனையை இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு இந்த உரையை நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வழிவு, துணிவு